Good morning, students. I am going to teach Unit 1 Supplementary Reader Cards is the Truth But Waits. It was written by Leo Tolstoy. Here is a story about faith, forgiveness, freedom, and acceptance of a young merchant named Aksinov, who was sent to prison for a crime he didn't commit. So a young merchant named as Aksinov. He was a forgive person. He was a freedom person. Acceptance அதாவது ஏற்புடைத்தன்மை, அதாவது விசுவாசமாக இருக்கிறது, மன்னிக்கும் தன்மை கொண்ட ஒரு யங் மெர்ச்சன்ட். அவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா அக்சினோ. ஹி வாஸ் சென்ட் இன் அ கிரைம் ப்ரிசன் ஃபார் எ கிரைம் ஹி டிடின் கமிட். அதாவது அவர் செய்யாத குற்றத்துக்காக அவர் எங்கே பண்ணுறாருன்னா ப்ரிசனில் போடப்படுறாரு. இந்த டவுன் ஆஃப் விளாடிமிர் லிவ்ட் அ யங் மெர்ச்சன்ட் நேம்டு இவான் டிமிட்ரிச் அக்சினோ. இஸ் full name is இவான் டிமிட்ரிச் அக்சினோ. He was lived in the Vladimir town. He had two shops and a house of his own. He had two shops, ரெண்டு கடைகள் இருக்கு, and a own house. Aksino was a handsome, fair-haired. He was a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. He was interested in the singing and he looked like a fair-haired, curled-headed fellow. அதாவது அந்த சுருள் முடி வச்சிருப்பாரு. அவர் வந்து ஃபன் இது பண்ணுவார் and very fond, interested in singing. When a quite young man, he had been given to drink and was riotous when he had too much. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்போ ரொம்ப எங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா he was addicted in drinking. riotous means இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமாகும்போது அவர் வந்து என்ன பண்ணால் நிறைய சேட்டைகள் செய்வார். when he had too much, but after he married he gave up drinking except now and then. After his marriage he gave up his drinking. அதாவது அவர் மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ட்ரிங்கிங் அப்படியும் விட்டுட்டார், எப்போவாது ஒரு கதை வச்சுக்குவார். ஒன் சம்மர் அக்சினோ வாஸ் கோயிங் டு நிசானி ஃபேர். நிசானி இஸ் அ நேம் ஆஃப் அ ஃபேர்னு அந்த சந்தை சொல்லுவாங்களே, நிசானி ஃபேர், அந்த சந்தைக்கு போகிறாரு. அண்டு அஸ் ஹி பேட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி. ஆஃப்டர்வர்ட்ஸ் அக்சினோ செட் குட் பை ஹிஸ் ஃபேமிலி. ஹிஸ் ஒய்ஃப் செட் டு ஹிம், இவான் டிமிட்ரிச், டு நாட் ஸ்டார்ட் டுடே. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் நாட் கோ டுடே. ஐ ஹாவ் ஹேட் அ பேட் ட்ரீம் அபவுட் யூ. ஐ ஹேட் அ பேட் ட்ரீம் டு யூ. அதாவது என்னன்னு பார்ப்போம். ஒன் சம்மர் அக்சினோ வாஸ் கோயிங் டு அக்சினோ லாஃப்ட் அண்ட் செட், யூ ஆர் அஃப்ரைட் தட் வென் ஐ கெட் டு த ஃபேர் ஐ ஷால் கோ ஆன் ஸ்ப்ரீ. அதாவது நான் வந்து அங்கே சந்தைக்கு போனால் நான் வந்து வெறியாட்டம் ஆடுவேன், அதை குடிச்சிட்டு ரொம்ப வெறியாட்டம் ஆடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் பயப்பட அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அக்சினோ வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் ரிப்ளைடு, ஐ டு நாட் நோ வாட் ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப். ஐ டு நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங். ஆல் ஐ நோ இஸ் தட் ஐ ஹேட் அ பேட் ட்ரீம். ஐ அஃப்ரைட் ஆஃப் தட் only. I had a bad dream, that only I afraid. I dreamed you returned from the town, and when you took off your cap I saw that your hair was quite grey. Why? Because when you are returned to the Nisani fair, that time you remove your cap, your hair was fully white. அதாவது உங்களோட உங்களோட முடி எல்லாமே என்ன இருக்குது, நரைச்சிருக்கு. அந்த மாதிரி நான் வந்து கனவு கண்டேன், அதனால தான் நான் வந்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்சினோ லாஃப்ட், தேட்ஸ் லக்கி சைன். அது வரும்போது லக்கி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அக்சினோ ரிப்ளைடு ஹிஸ் ஒய்ஃப். செட் ஹி, சி இஃப் ஐ டோன்ட் sell out all my goods and bring you some presents from the fair. அதாவது நான் வந்து I do not sell all things, all goods and bring some presents from the fair. அதாவது நான் வந்து எல்லாமே விற்றுட்டேன்னா உனக்கு வந்து என்ன பண்ணுவேன், ப்ரெசன்ஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் வந்து சொல்கிறார். ஸோ he said goodbye to his family and throw away. Afterwards he said his wife the goodbye and then throw his way. When he had travelled halfway he met a merchant whom he knew, and they had put up at the same inn for the night. He traveling in the way halfway, that time he met one merchant. Then both of them stay in a same inn. இன்னுன்னு சத்துணம் அதுன்னு சொல்லலாம், இல்லைனா அந்த ஹோட்டல்னு கூட சொல்லலாம். they had some tea together. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, சேர்ந்து கொஞ்சம் டீ சாப்பிட்றாங்க. and then went to bed in adjoining rooms. adjoining rooms means அடுத்தடுத்த ரூமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே தங்கியிருக்கிறாங்க. இட் வாஸ் நாட் அக்சினோ ஹேபிட் டு ஸ்லீப் லேட். அக்சினோ ஆஃபன் ஹி வென்ட் டு ஹிஸ் பெட் அ கரெக்ட் டைம். he is not went in a late and wishing to travel while it was still cool.
அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து முன்னாடியே எழுந்துச்சிட்டார். அதாவது ரொம்ப வந்து அதிகாலையில் எழுந்துச்சி வந்து அவரோட ட்ராவலிங்கை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண கூலாக இருக்கும்போது ஹி அரவுஸ்டு ஹிஸ் டிரைவர் பிஃபோர் டான், அதாவது விடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா டிரைவரை எழுப்பிவிட்றான். அண்ட் டோல்டு ஹிம் டு புட் அப் இந்த ஹார்சஸ், அந்த ஹார்சஸ்லாம் என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ண சொல்கிறாரு. யார்கிட்ட? டிரைவர்கிட்ட. தென் ஹி மேட் ஹிஸ் வே அக்ராஸ் டு த லேண்ட்லார்ட். லேண்ட்லார்ட் மீன்ஸ் ஓனர், லேண்ட்லார்ட் ஆஃப் தெம், who lived in the cottage at the back, paid his bill and continued his journey. Afterwards, he went to met the inn owner and then paid a fee. அதாவது ஃபீ பே பண்ணுறாரு. அந்த ஸ்டே பண்ணியிருந்தாங்களே இன்னில், அதுக்கு வந்து அவர் வந்து எங்கே இருக்காங்கன்னா அந்த காட்டேஜ், லேண்ட்லார்டு காட்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேண்ட்லார்டு அவர்கிட்ட வந்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டு அவங்க ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. when he had gone about 20 miles, he stopped for the horses to be fed. After 25 miles, they stopped it and then fed for horses. அந்த ஹார்சஸ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க, அதாவது உணவு கொடுக்குறாங்க. அக்ஸினோவ் ரெஸ்டட் while in the passage of the inn. அக்ஸினோவ் டேக்கிங் ரெஸ்ட், அதாவது அந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா அந்த இன்னுக்கு முன்னாடி வந்து ரெஸ்ட் எடுக்கிறாப்புல பேசேஜ் ஆஃப் த இன். தென் ஹீ ஸ்டெப்டு அவுட் இன் டு த போர்க்குனது வரண்டாலாம், அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுறாரு. அண்ட் ஆர்டரிங் த சமோவர் டு த ஹீட்டட் காட் அவுட் ஹிஸ் கிட்டர் அண்ட் தென் பிகன் டு பிளே. அதாவது அந்த என்ன சொல்கிறது, சைனாவில் இருக்கும்ல அந்த செம்பு மாதிரி, அந்த செம்பு மாதிரியில் ஹீட்டான வாட்டர் வந்து வாங்கிக்கிறார். அண்ட் தென் ஹீ இஸ் பிகின் டு ப்ளே த கிட்டார், அதுக்கப்புறம் தான் கிட்டார் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறார். சடன்லி எ ட்ராய்கா இஸ் a team of metal and troika means it's a sound, tinkling sound. அதாவது 3 horses suddenly a troika drove up with the tinkling bells and an official alighted followed by 2 soldiers. அதாவது ஒரு ட்ராய்கா அப்படிங்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 குதிரை வச்ச ஒரு சேரட், அந்த சேரட்டில் வந்து ஒரு அஃபீஷியல் மீன்ஸ் ஆஃபீஸர் கேம். ஆஃப்டர் த ஆஃபீஸர்ஸ் ஃபாலோட் பை 2 soldiers, அந்த ஆஃபீஸர் 2 soldiers ஃபாலோ பண்ணி வராங்க. He came to Aksinov and began to question him, asking him who he was and whence he came. Who are you and then when you are comes here அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாரு, அந்த ஆஃபீஸில் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. Aksinov answered him fully, everything he answered, replied the officials and then said, won't you have some tea with me? why you won't take tea with me, அதாவது என் கூட ஏன் சேர்ந்து காஃபி சாப்பிடக்கூடாது. பட் the official went on cross questioning him and asking him, and the officials often asking a cross question to Aksinov, where did you spend last night? The officer asking to Aksinov, where did you spend last night? were you alone or with a fellow merchant? you are staying alone or fellow merchant, அதாவது தனியாக இருந்தீங்களா இல்லை யார் கூட சேர்ந்துருந்தீங்களா? Did you see the other merchant this morning? Another merchant நீங்கள் மார்னிங் பார்த்தீங்களா? Why did you leave in the inn before dawn? Why are you leave the inn before dawn? அது விடியறதுக்கு முன்னாடி ஏன் அங்கேருந்து கிளம்புனீங்க? Aksinov wondered, ஆச்சரியப்பட்டான். Why he was asked all these questions, but he described all that had happened. அதாவது அக்ஷினோ வந்து ஆச்சரியப்படுற, ஏன் இதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And then added, why do you cross question me as if I were a thief or robber? Why you are often asking a cross question? I am a robber or thief? யார் கேட்குறான்னா அக்ஷினோ வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்குறேன். I am traveling on business of my own. I am traveling by business of my own, அதாவது என்னோட சொந்த பிஸ்னஸ்க்காக நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அண்ட் there is no need to question me, அதாவது நீங்கள் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார்? அக்ஷினோ சொல்கிறார். Then the official calling the soldiers said, I am the police officer. The official is a police officer of this district, and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. Last night, who you spent last night on another merchant, that merchant was murdered. That merchant throat was cut. We must search your things. So we want to search your things. They entered the house. The soldier and the police officer unstrapped. அதாவது அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே அது அன்ஸ்ட்ராப்ட் மீன்ஸ் கட் அவுத்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. Aksinov luggage and searched it, and Aksinov luggage also searched it. Suddenly the officer threw a knife out of a bag. One soldier bring a knife
அவுட் ஆஃப் எ பேக். அக்ஷினோ பேக்லேருந்து என்ன எடுக்கிறாரு, நைஃப் எடுக்கிறாரு. க்ரைங் மீன்ஸ் ஹியர் சவுட், ஹூஸ் நைஃப் இஸ் திஸ், இது யாருடைய கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. அக்ஷினோ லுக்டு அண்ட் சீயிங் எ பிளட் ஸ்டெயின்டு நைஃப் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் ஆர்ம். அவரோட பேக்லேருந்து ரத்தக்கரை படிஞ்ச நைஃப் வந்து எடுக்கிறாங்க. ஹி வாஸ் ஃப்ரைட்டன்ட், ஹி வாஸ் அஃப்ரைட், அக்ஷினோ வாஸ் அஃப்ரைடு. ஹவு இஸ் இட் தேர் இஸ் பிளட் ஆன் திஸ் நைஃப், எப்படி இந்த நைஃப்பில் வந்து பிளட் வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. அக்ஷினோ ட்ரைடு டு ஆன்சர் பட் குட் ஹார்ட்லி utter a word and only stammered. He could not say utter a word, அதாவது ஒரு வார்த்தை கூட அவரால் வந்து பேச முடியல. பட் it was ஸ்டாமர் மீன்ஸ் திக்கி பேசுகிறார். ஐ டோன்ட் நாட் மைன், அந்த மாதிரி வந்து திக்கி பேசுகிறாரு. தென் த போலீஸ் ஆஃபீஸர் செட், திஸ் மார்னிங் த மெர்ச்சன்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் பெட் வித் ஹிஸ் த்ரோட் கட். இன்னைக்கு மார்னிங் தான் they found it, the merchant throat was cut. You are the only person who could have done it. You are the only person who could have done it. இதை யாருமே செஞ்சிருக்க முடியாது, நீங்கள் செஞ்சிருக்க முடியும்னு சொல்கிறாங்க. The house was locked from inside. Inside வந்து என்ன இருக்குது, locked, and no one else was there. No one is there inside the room. Here is this blood stained knife in your back. Here the knife was blood stained in your பேக். அதாவது அந்த ரத்தக்கரை படிஞ்ச வந்து நைஃப் வந்து உங்களோட பேக்லேருந்து எடுத்துருக்குறோம். யுவர் ஃபேஸ் வாஸ் மேனர் பெட்ரை யூ. பெட்ரை மீன்ஸ் அந்த சொல்கிறது பயப்பட, அதாவது துரோகம் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. டெல் மீ ஹவு யூ கில்டு ஹிம், ஆஃபீஸர் கேட்குறாரு. ஹவு யூ கில்டு ஹிம் அண்டு ஹவு மச் மணி யூ ஸ்டோல், அதாவது எப்படி கொலை பண்ண, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து எவ்வளோ வந்து திருடுன ஸ்டோல் பண்ணேன். அக்ஷினோ ஸோ ஹி ஹேட் நாட் டன் இட், சிவியராக சொல்கிறேன், நான் வந்து இதை பண்ணலை. that he had not seen the merchant after they had tea together. We had together a tea only. That he had no money except 8,000 rubles of his own. அதாவது 8,000 rubles அப்படிங்கிறது வந்து என்கிட்ட இருந்தது, அதோட தட்ஸ் மை ஓன் மணி, அதை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு யார் சொல்கிறேன்னா அக்ஷினோ வந்து சொல்கிறார். அண்ட் that the knife was not his. That knife also it's not mine, not a mine. But his voice was broken means பயந்துக்கிட்டே பேச. his face pale, அதாவது வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி. and he trembledனா பயப்படுறது. with fear as though he went guilty means Akshino was going to guilty. fear, அதாவது ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாப்புல. the police officer ordered the soldier to bind Akshino and put him in the cart. afterwards the police officer ordered the soldiers டு பாயிண்ட்னா அது கட்டு அவரை வந்து என்ன சொல்கிறாங்க, காட்டில் போட சொல்கிறாங்க. அஸ்தே டைடு இஸ் ஃபீட் டுகெதர், ஹிஸ் ஃபீட், அவரோட கால்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி தூக்கி போட்டுறாங்க. அண்டு ஃப்ளங்க் மீன்ஸ் த்ரோ ஹிம் இன் டு த காட், அவர் வந்து என்ன பண்ணுறாங்க கட்டி த்ரோ பண்ணுறாங்க, எரியிறாங்க அவரை. அக்ஷினோ கிராஸ்ட் ஹிம்செல்ஃப் அண்டு வெப்ட், அதாவது அவர் ஹி வாஸ் கிராஸ்ட், அவரோட சிலுவை இருக்கல, அவர் தொட்டு பார்த்து என்ன பண்ணுறாரு, அழுகிறாரு. ஹிஸ் மணி அண்ட் கூட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஹிம், அவரோட மணி அவரோட இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் சென்ட் டு ஹிம் த நியரஸ்ட் டவுன் இன் அண்ட் இம்ப்ரெஷன்டு தேர், அதாவது அங்கே வந்து ஜெயிலில் வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் வந்து இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க. என்கொயரிஸ் அஸ் டு இஸ் கேரக்டர் வேர் மேட் இன் விளாடிமிர், பிகாஸ் அக்ஷினோ ஸ்டேட் இன் விளாடிமிரில் இருக்கிறதுனால அவரை பற்றின என்கொயரி எங்கே தொடங்குறாங்கன்னா விளாடிமிரில் தொடங்குறாங்க. த மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஹேபிட்டன்ஸ், மெர்ச்சன்ட்டையும் கேட்குறாங்க, அதர் இன்ஹேபிட்டன்ஸ் அங்கே உயிர் வாழ்கிற மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க. ஆஃப் தட் டவுன் செட் தட் இன் ஃபார்மர் டேஸ் ஹி யூஸ் டு ட்ரிங்க் அண்ட் வேஸ்ட் ஹிஸ் டைம், அதாவது எங்கே இருக்கும்போது அவரோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணார், ரொம்ப ட்ரிங்க் பண்ணார். பட் தட் ஹி வாஸ் அ குட் மேன். த என்கொயர்டு ஹி வாஸ் அ குட் மேன், அதான் கொஞ்சம் எங்கே இருக்கும்போது தான் கொஞ்சம் சேடைகள் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் த ட்ரையல் கேம் ஆன், அதுக்கப்புறம் ட்ரையல் வந்து வைக்கிறாங்க. ஹி வாஸ் சார்ஜ்டு வித் மர்டரிங் எ மெர்ச்சன்ட் ஃப்ரம் ரியாசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த மர்டர் ஆனார்ல அந்த அனதர் மெர்ச்சன்ட், அவர் தான் ரியாசன் அப்படிங்கிறது வந்து இவர் தான் சார்ஜ் ஃபைல் பண்ணிடுறாங்க. அண்டு ராபிங் ஹிம் 25,000 ரூபிள்ஸ், அந்த 25,000 ரூபிள்ஸும் இவர் தான் வந்து ராபரி பண்ணார் அப்படிங்கிறதுக்கும் இவர் வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணுறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் இன் அ டெஸ்பேர் மீன்ஸ் ஹோப்லெஸ்னஸ், அதாவது அவரோட ஒய்ஃப் வந்து இதை வந்து நம்பவே இல்லை. அண்ட் டிட் நாட் நோ வாட் டு பிலீவ், ஆனால் எதை நம்புறதுன்னு தெரியல. ஹர் சில்ட்ரன் வேர் ஆல் குவைட் ஸ்மால், ஹர் சில்ட்ரன் அவரோட பசங்கள் எல்லாமே
ரொம்ப சில்ட்ரன். ஒன் வாஸ் எ பேபி அட் ஹெர் ப்ரீஸ்ட். ஒரு பையனை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மார்போட வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. டேக்கிங் தெம் ஆல் வித் ஹெர். ஷி வென்ட் டு த டவுன் வேர் ஹெர் ஹஸ்பண்ட் வாஸ் இன் ஜெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேர் ஹி வாஸ் இந்த ஜெயில், அதாவது ஜெயில் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து வர்றாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் நாட் அலௌட் டு see him. ஃபஸ்ட்டு ஷி did not see him at first, but after much beggingனா என்னது, மறுபடியும் கெஞ்சி கேட்குது. She obtained permission from the officers. Then afterwards finally she got a permission to see him officers, and she was taken to him. அவளை வந்து எங்கே பண்ணுறாங்க, அவர்கிட்ட கொடுக்குறாங்க. when she saw her husband in prison dress and in chain. Akshino was weird in a prison dress and he was chained. chain ஆனது சங்கிலி போட்டிருக்கேன். shut up with thieves and criminals. அதாவது அந்த கிரிமினல்ஸ் கூடயும் அந்த தீஃப் கொலை பண்ணுறவங்க கூடயும் திருடுறவங்க கூடயும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஷி ஃபெல் டவுன். அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. ஷி ஃபெல் டவுன் அண்ட் டிட் நாட் கம் டு ஹெர் சென்ஸ் ஃபார் எ லாங் டைம். அதாவது சுயநல, அதாவது நினைவற்றே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு, ரொம்ப நேரத்துக்கு, லாங் டைம். தென் ஷி ட்ரூ ஹெர் சில்ட்ரன் டு ஹெர். அதுக்கப்புறம் வந்து அவரோட சில்ட்ரன் கூட கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் ஷேட் டவுன் நியர் ஹிம். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஷி சேட் நியர் ஹிம். அதாவது அக்ஷனோ பக்கத்தில் உட்காராங்க. ஷி டோல்டு ஹிம் ஆஃப் திங்ஸ் அட் ஹோம். அதாவது வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆஸ்க்டு அபவுட் வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹிம். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஆஸ்க்டு டு அக்ஷனோ டு வாட் ஹேட் ஹேப்பன்ட். ஹி டோல்டு ஹேர் ஆல் அண்ட் ஷி ஆஸ்க்டு வாட் கேன் பி டன் நவ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க. வி மஸ்ட் பெட்டிஷன் டு சிசார் நாட் டு லெட் அன் இன்னோசன்ட் மேன் பெரிஷ். சிசார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இளவரசர். அவர் வந்து நம்மளை வந்து இன்னோசன்ட் ஒன்றும் தெரியாதவங்க சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்து அவர் என்ன பண்ணால் பெரிஷ் அப்படிங்கிறது மன்னிக்கிறது. ஹிஸ் ஒய்ஃப் டோல்டு ஹிம் தட் ஷி ஹேட் சென்ட் த பெட்டிஷன் டு த சிசார் பட் இட் ஹேட் நாட் பீன் அக்செப்டட். அந்த பெட்டிஷன் என்ன பண்ணலை, அவரை வந்து சிசார் அந்த இளவரசர் வந்து அக்செப்ட் பண்ணலை. அக்ஷினோவ் டிட் நாட் ரிப்ளை பட் ஒன்லி லுக் டவுன் காஸ்ட்னா அது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறாரு. நம்ம இது பண்ணவே இல்லை, ஆனால் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து பண்ண சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. தேங்க்யூ. டுமாரோ ஐ வில் கண்டினியூ த லெசன்.